அப்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்ட மணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரே அவையின் பெரியோரே நாளைய வரலாறே இன்றைய மாணவரே உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இதுதானா? இவ்வளவுதானா? இதற்கு மேல் எதுவும் இல்லையா? எமக்கென்று எண்ணம் இல்லையா? எதற்கும் ஆசை இல்லையா? எமக்கு நிறங்களின் முகங்கள் தான் இல்லையா? யாருக்காக பிறந்தோம்? பேருக்கு பூப்பைவி பெருமையாக மனம் கொண்டு வாரிசுகள் பெற்றெடுக்க மட்டும் எம் தூரி நீரூற்று பாலமா? வேறென்று மண்ணை பிடித்து குடும்ப பாரங்களை சுமக்க மட்டுமா எம் காலங்கள் கழிய வேண்டும்? கண்ணுக்குள் வைத்து காக்கும் ரத்தங்கள் பெண்களின் எல்லிற்கும் ஏக்கம் உண்டென அறியாதா? கனவுகள் எங்களுக்கில்லையா? மனதில் லட்சியங்களுக்கு குறையா? கையில் அடக்கி வைக்க நினைக்கும் இறகுகள் தான் கட்டவிழ்த்து பாய நினைக்கும். விட்டு பிடிக்க நினைத்து பாருங்கள், உள்ளங்கையில் சொர்க்கம் தேடும். விட்டு பிடிக்க நினைத்து பாருங்கள், உங்கள் உள்ளங்கையில் சொர்க்கம் தேடும். உறங்கிய லட்சியத்தை வென்றெடுக்கும் ஒரு நாள் உங்களை தங்களுடன் சிகரமேற்றும். பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள துணியாத சில பிற்போக்குவாத ஏகாதிபத்தியத்தின் வித்துக்களுக்கு கற்றுக் கொடுக்க இனி ஒரு பாரதியாரும் கண்ணதாசனும் பெரியாரும் காந்தியும் பிறப்பெடுக்க கதவிற்குள் விலங்குடன் சில கூண்டு கிளிகள் நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த உலகம் உன்னை அகங்காரம் பிடித்தவள் என்று சொல்லும், அஞ்சாதே. திமுறு பிடித்தவள் என்று சொல்லும், துவண்டு விடாதே. ஆதிக்கம் செலுத்தி அடக்கி ஆள நினைக்கும், அடிபணியாதே. உன்னை இழிவுபடுத்துவோரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரை உமிழ்த்து விடு பாப்பா என்ற பாரதியாரின் கூற்றினை மெய்யாக்கு. கட்டுப்பாடுகளுக்குள் காலை இழந்தாவள் இன்று காற்றாற்று வெள்ளமாய் கரை உடைத்து ஓடுகிறாள். இனி பிறக்கும் ஒவ்வொரு சிசுவும், இனி தோன்றும் ஒவ்வொரு கருவும் நிச்சயம் பெண்ணாக பிறப்பதில் பெருமை கொள்ளும். கண்ணீர் துடைப்பதும் பெண், கண்ணீர் விடுவதும் பெண், கண்ணிமை போல் காப்பதும் பெண், கண்மணியே என்று குஞ்சுவதும் பெண், கனிவாக உபசரிப்பதும் பெண், கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண், கணக்கு போட்டு வாழ்பவள் பெண், சாதிக்க துடிப்பவளும் பெண், சாதனை படைப்பவளும் பெண். அன்னையாக அரவணைத்து, மனைவியாக உடன் பயணித்து, சகோதரியாக அன்பு செய்து, மகளாக மனித வாழ்ந்து, தோழியாக தோள் கொடுத்து, அன்பை கூட எதிர்பார்க்காமல் அனைத்து பரிமாணங்களிலும் வாழ்பவள் பெண். பாசம் சுமந்தவள் தங்கையாகிறாள், உணர்வு புரிந்தவள் தோழியாகிறாள், நேசம் புரிந்தவள் மனைவியாகிறாள், உயிர் சுமந்தவள் தாயாகிறாள், உயிர் சுமந்தவள் தாயாகிறாள். பெண் இன்று அமையாது இவ்வுலகு. ஆணுக்கு உரைக்கும்படி ஆர்த்தெழுந்து போராடு. பெண்ணின் பேரழகு அவள் வர்க்க உணர்வு என்பதை ஆணுக்கு புரியவை. வர்க்க உறவோடு சேராமல் பெண்ணுக்கு மகிழ்வேது. தடுப்பவன் தந்தையாய், கணவனாய், மகனாய், தம்பியாய் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்த்து நில். வர்க்க உறவே வாழ்க்கை துணை என்பதை புரிந்துகொள். இல்லறம் காக்கவே பெண் என்பது முதலாளித்துவ சுரண்டலின் தந்திரம். மக்களோடு இணைந்து போராடு பெண்ணே. நக்சல் பாரியே நல்லறம், நாடே எதிர்பார்க்குது உன்னிடம். பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் உதவும் நாட்டுக்காக. ஆறறிவு கொண்டது எதற்காக? ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக. பிறர் நலன் பேணுவோம் பரிவாக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக. பெண்மையை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக. பயன்படுத்தினேன் சரியாக, நன்று கூறுகிறேன் முறையாக. வணங்கி முடிப்பது தமிழின் அறம், வணங்குவது என் இருக்கரம். விடை பெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி. நன்றி, வணக்கம்.